வணக்கம். நான் டாக்டர் குருதவன். சிறுநீரகங்கள் எப்படி தெரியாமலேயே பாதிக்கப்படுகின்றன என்பதை பற்றி பார்ப்போம். பல நோயாளிகள் எனக்கு பிபி இருந்ததோ, கிரியேட்டினின் அதிகரித்ததோ தெரியாது. நான் ஆரோக்கியமாகவே இருந்தேன் என்பார்கள். இதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது. நோயாளியின் வயது 25, 30, 40 ஆகிய வயதுகளில் இருக்கும். இது அப்படி ஒரு வயது. இதில் நாம் நம்முடைய இரத்த அழுத்தம், சர்க்கரை ஆகியவற்றை கவனிக்கவே மாட்டோம். சோதனை செய்யவே மாட்டோம். ஏனென்றால் உடலில் எந்த ஒரு பிரச்சனையும் உணரப்படவில்லை. அதனால் அவசியமே இல்லை என்று நினைக்கிறோம். நம்ம பார்த்து யாராவது சொல்லுவார்கள், ஆம், நம்முடைய உடலை சோதனை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. இரத்த அழுத்தம் சோதனை செய்ய வேண்டும், சர்க்கரை சோதனை செய்ய வேண்டும். இது அப்படி ஒரு வயது. உடலில் நிறைய சக்தி இருக்கும். இப்போது யாருக்காவது இளம் வயதில் சிறுநீரக கோளாறு வந்தால் ஆரம்பத்தில் அந்த அறிகுறிகள் ஏன் தெரியவில்லை? இது மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் சிறுநீரகம் பாதிக்கப்படுவதற்கான காரணம் அது அதிகமான இரத்த அழுத்தம் இருந்தாலும் சரி, அதிகமான சர்க்கரை இருந்தாலும் சரி, அல்லது அது ஐஜி நெஃப்ரோபதி இருந்தாலும் சரி. இது உடலுக்குள் மெதுவாக வளரும்போது நம்முடைய உடல் அதற்கு ஏற்ப ஒத்திசைவு பெறுகிறது. இன்று உங்கள் இரத்த அழுத்தம் 120 மீது 85 என்றால் அது முற்றிலும் சாதாரணம், எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு அதிக வெற்றி கிடைத்தது, அது 130 மீது 90 ஆகிவிட்டது. எந்த பிரச்சனையும் இருக்காது, எந்த தொந்தரவும் இல்லை, தலைவலி எதுவும் இருக்காது. அது அங்கிருந்து மீண்டும் சாதாரண நிலைக்கு வந்துவிட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் உங்கள் இரத்த அழுத்தம் தொடர்ந்து 130 மீது 90 அல்லது 130 மீது 95 ஆகவே இருந்தால் அது சாதாரண நிலையை விட சற்று அதிகமாக இருக்கிறது. அது தொடர்ந்து பல வருடங்கள் நீடிப்பதால் உங்களுக்கு சிறுநீரக பிரச்சனை ஏற்படலாம். 4 பேரில் ஒருவர் உயர் இரத்த அழுத்தம் கொண்டவர் சிறுநீரக நோயாளியாக மாறிவிடுகிறார். இன்னும் கூட உடம்புக்கு பெரிய அளவில் எதுவும் தெரியவில்லை. உடலில் சக்தி இருந்தது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீண்ட காலமாக இருந்ததால் தான் இந்த பாதிப்பு ஏற்படுகிறது. இப்போது நாம் நீரிழிவு நோயை பற்றி பார்க்கலாம். நீரிழிவில் என்ன நடக்கிறது என்றால், ஒரு HbA1c எனும் மதிப்பு உள்ளது. அது நமக்கு கடந்த 3 மாதங்களுக்கான சராசரி நிலையை காட்டுகிறது. அந்த சர்க்கரை அளவு என்னவாக இருக்க வேண்டும்? சாதாரணமாக அது 5.5 வரை இருக்க வேண்டும், 6 வரை இருக்கலாம் என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் உங்கள் HbA1c 7 இருக்கிறது என்றால் அது அதிகமாக இல்லை என்று நினைத்தாலும் 0.5 என்றால் ஒரு வித்தியாசம் இருக்கும். ஆனால் உங்கள் HbA1c 7 இருக்கிறது, அது 5 அல்லது 6 வருடங்கள் 7ஆகவே இருக்கிறது என்றால் அந்த சிறிது சர்க்கரை தினமும் உங்கள் சிறுநீரகத்திற்கு தொடர்ந்து பாதிப்பை ஏற்படுத்தும். அடுத்த 5 அல்லது 6 வருடங்களுக்கு பிறகுதான் அதன் தாக்கம் உங்கள் சிறுநீரகத்தில் தெரிகிறது. ஏனென்றால் உங்கள் உடலில் எந்த அறிகுறியும் தெரியவில்லை. ஏனென்றால் நீரிழிவு சற்று அதிகமாக இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்ல, எந்த அரிப்பு இல்ல, எந்த வீக்கம் இல்ல. அதனால் இந்த நோய் அமையிலாக உடலில் வளர ஆரம்பிக்கிறது. அதனாலதான் சிறுநீரக செயலிழப்பு என்பது ரிப்போர்ட் வரும் வரை அல்லது குறிப்பிட்ட சோதனை செய்யப்படும் வரை, FT சோதனை செய்யப்படும் வரை சிறுநீரகம் பாதிக்கப்படுகிறது என்று தெரியாது. அப்படி என்றால் 50% மக்களுக்கு சோதனையில தான் தெரியும், ஆம், சிறுநீரகத்தில் ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்று. மற்ற 50% நோயாளிகள் அவர்களுக்கு அறிகுறிகள் வந்த பிறகுதான் தெரியும். நாம் அறிகுறிகள் பற்றி பேசும்போது 3ஆம் மற்றும் 4ஆம் கட்டத்திற்கு முன் எந்த அறிகுறியும் இருக்காது. சிறுநீரக செயலிழப்பில் உங்கள் கிரியேட்டினின் அளவு மட்டும் அதிகரிக்கிறது, மற்ற எதுவும் இல்லை. கிரியேட்டினின் அளவு குறைவாக இருக்கும்போது அது உங்கள் உடலில் எந்த அறிகுறியும் உருவாக்காது. ஆனால் அதன் அளவு உடலில் மிகவும் அதிகமாகும் போது, யூரியா மிகவும் அதிகமாகும் போது, அப்போதுதான் அது உங்கள் உடலில் அறிகுறிகளை உருவாக்க ஆரம்பிக்கிறது. அது அறிகுறிகளை உருவாக்கும் போது, ஆனால் அப்போது வரை ஏற்கனவே தாமதமாகிவிட்டது. அதனால தான் சிறுநீரக செயலிழப்பை மௌன கொலைகாரன் என்று சொல்கிறார்கள். இது உங்கள் உடலை உள்ளிருந்து பாலியாக்கி சேதப்படுத்தி விடுகிறது. ஆனால் உங்களுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ தெரியவே தெரியாது. அதனால் முக்கியமானது என்னவென்றால், நாம் எப்போதும் நம் இரத்த அழுத்தம், சர்க்கரை அளவை தொடர்ந்து கண்காணித்து வர வேண்டும். நல்ல உணவு சாப்பிட வேண்டும், உடற்பயிற்சி செய்ய வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், நல்ல தூக்கம் பெற வேண்டும் என்றால் தான் நம் உடல் நல்ல நிலையில் இருக்கும். மேலும் உங்கள் ரோட்டீன் சோதனைகளை நீங்களே செய்து கொள்ளுங்கள். பிபிஇ சோதனையும் சக்கர சோதனையும் நீங்களே செய்து கொள்ளுங்கள். டாக்டரிடம் போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏனெனில் டாக்டரை எல்லாரும் பயப்படுகிறார்கள். இந்த சோதனைகளை வீட்டிலேயே செய்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். சிறுநீரக செயலிழப்பு ஏற்படும் முன்பே இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும், ஏன் சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்டும் உங்களுக்கு தெரியவில்லை என்று. சரி, இதோடு நான் அனுமதி கேட்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை வணக்கம்.